இந்த மாதிரி வண்டியை நீங்கள் இப்படி சும்மா கொடுக்குற மாதிரி கொடுங்க, நாங்கள் எடுத்து அதை வீடியோவாக போடுறான்னு யாராவது இதை சொன்னாங்களா? அதுதான் இங்கே எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம். ஒரு ஆம்புலன்ஸ், அது ஒரு டெம்போ டிராவலர், அந்த வண்டிக்கு வந்து தோசம் TN07D0003 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அந்த வண்டி நம்பர் அதை பற்றி இப்போ போட்டாங்க. அதில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் தப்பாக டிடின்னு போட்டுட்டோம். அப்படி டிடின்னு போட்டால் அது வேற ரெஜிஸ்ட்ரேஷன். TN07DD0003னா அது ஒரு நிசான் காரை காமிக்குது. அது பாருங்க, அந்த நம்பரை தூக்கி ஆம்புலன்ஸ் கொட்டி வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாமே போலியான வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரொம்ப இதுவாகி என்னடா அது இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பாலாவே ஒரு வீடியோ போடுறாரு, அது தப்பாக பெயின் பண்ணிட்டாங்க, அது டி தான், ஒரு டி தான், ஒரு டினால அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறார். எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு, ஒரு டி தான் அப்படின்னு. TN07னா அடையாறுங்கிறது சென்னை சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து டபுள் ஆல்பபெட் வர ஆரம்பிச்சிருச்சு. பல ஆண்டுகளாக இங்கே நிறைய வண்டிகள் ஓடுது. டபுள் ஆல்பபெட் ஆரம்ப டின்னா ரொம்ப பழைய வண்டியாக இருக்குமோ அப்படின்னு சும்மா செக் பண்ணி பார்த்தா அது 1994 வந்த வண்டி. 1994 வந்த வண்டி ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி பாலா கொடுத்துருக்காரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட இப்போ 3rd ஓனரில் இருக்குது. வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒருத்தன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கு உண்டான பணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி பாலா ஒன்றே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அவர் சாரி கம்மியாக தான் சம்பாதிக்கிறார். அவர் எப்படி சார் லட்சக்கணக்கில் ஆம்புலன்ஸ் வாங்கினார்? ஒரு டெம்போ ட்ராவலர்னா 10-13 லட்ச ரூபா இருக்கும், செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கினா கூட 5-6 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஓல்டு வண்டி, அதுவும் ஒரு எல்லோ போர்டு வண்டி. இப்போ அந்த பழங்குடியின மக்களுக்கு தந்தார் அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு அதை சும்மா செக் பண்ணி பார்த்தா அது ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்கிறதுனால நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் இப்படி பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் வந்து 2016 ரெஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி, ஃபர்ஸ்ட் ஓனர்னே போட்டிருக்கு, 16 ரெஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி. 2022 அவர் தந்திருக்காப்புல. அப்போ இந்த வண்டியை இது ஆம்புலன்ஸ் தான், இவர் தந்ததா போட்டாங்க. அப்போனா இவர் அதுக்கு காசு கொடுத்துருக்கணும். காசு கொடுத்து அந்த வண்டி ஆம்புலன்ஸை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருக்கணும். வாங்கி கொடுத்துருந்தா அந்த இன்னொருத்தர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஏன் ரெஜிஸ்டர் ஆகலை? எதுவுமே சம்மந்தப்படாமல் ஒரு பேச்சுக்காக, ஒரு ஃபோட்டோக்காக, இல்லை ஒரு வீடியோக்காக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணக்கூடாது. இதை யார் பண்ண சொன்னா? யார் இதை பண்ண சொன்னா? யார் இதை பிரபலமாக்கினார்கள்? யார் வந்து இதை வீடியோ போட்டு அதை சம்பாதிச்சாங்க? பாலா சம்பாதிக்கல. பாலா யூடியூப் சேனல் நான் வச்சுக்கலன்னு அவரே சொல்லிட்டாப்ல. பாலா இன்ஸ்டாகிராமில் போடுற எந்த வீடியோவுக்கும் காசு வராதுங்கிறதையும் அவரே சொல்லிட்டாப்ல. அப்பன்னா இந்த வீடியோவை யார் போட்டு சம்பாதிக்கிறா? அந்த டைமில் யார் போட்டா? என்ன ஆச்சு? எதனால நடந்தது? யார் இதை செய்ய சொன்னா? இல்ல இவர் இந்த மாதிரி வீடியோ எடுத்ததை கொடுங்க நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோம்னு சொல்லி ஒரு சேனல் வாங்கினாங்களா? இதுதான் யார் அதற்கான பேக்ரவுண்ட் காரணம்.